ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னா 24/7 நான் இப்போ தான் ஒரு விஷயம் பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட் போச்சு. இதில் என்ன சொல்கிறதுனா, சௌந்தர்யா வந்து இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜாக இருக்காங்க இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சௌந்தர்யா கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறதுல முத்துக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. அவங்கள இருக்க விடக்கூடாதுன்றதுக்கு அவர் அப்பயே அந்த பாலிடிக்ஸ் பண்ணார். அதுக்கு ஜால்ரா போட்டது தீபக். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ரயானும் ஜாக்லினும் இல்லை மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணி அவங்கள கிச்சன் இன்சார்ஜ் ஆக்கினாங்க. அப்படின்ற பட்சத்தில் அப்போவே அவங்களுக்கான பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. அது மண்டே அவங்க கிச்சன் இன்சார்ஜாக எடுத்துக்கிட்டாலும் இப்போ வீக்கெண்டு ஃப்ரைடே வந்தோடனே இவங்களோட இன்சார்ஜ் சரியில்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக, இல்லை இவங்க இன்சார்ஜில் வந்து அந்த பொறுப்பை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு அவங்கள கார்னர் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் லைவில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தையே வந்து க்ரியேட் பண்ணார் முத்து அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சௌந்தர்யாவை முத்து உட்பட மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் அழ வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் முத்து தான் அதுக்கு முக்கியமான காரணம். மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் முத்துக்கு சப்போர்ட் பண்ணதை விடவும் சௌந்தர்யாவும் அதில் தப்பு, அப்படி சௌந்தர்யாவே அவங்க செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க ஒத்துக்காமலாம் இல்லை, அதை நானுமே ஒத்துக்கிறேன், தப்பு தான். ஆனால் ஒரு தப்பு பண்ணது ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சரி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் போகணும் அப்படின்றத முத்துவே எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காரு. இவர் கேம் சைடில் டாஸ்கில் ஸ்ட்ராட்டஜிலேயே சொல்லும் போது இது ஒரு ஃபுட்டு விஷயம்னும் போது இந்த ஃபுட்டு இல்லைன்னா என்ன அந்த ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஆப்ஷன் இல்லைன்னா அதை பிரச்சனை பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு எடுத்து வைக்காமல் அவங்க அதை இன்டென்ஷனாக பண்ணியிருந்தால் பிரச்சனை பண்ணலாம். அது ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்துடுச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இல்லை சமைச்சிக்கலாமா, இல்லை வேறு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறதுல அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் இவருக்கு இல்லாமையும் அந்த ஃபுட்டு இல்லை, அங்கே இருக்குது, இவருக்கான ஷேரும் இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஏன் கிச்சன் இன்சார்ஜாக இதை பண்ணீங்கன்னு அவங்களோட இன்சார்ஜை தப்பு சொல்கிற விதமாக சௌந்தர்யாவை கார்னர் பண்ணி முத்து அழ வச்சாருன்னு தான் சொல்லணும். இதில் ஹவுஸ்மேட்ஸ் யாரும் பெருசாக சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் வரலை அப்படின்னாலுமே ஏதோ ஒரு இடத்துல முத்து இதை விட்டுடு அப்படின்னு யாரும் முத்துக்கிட்டையும் ஸ்ட்ராங்காக சொல்லலை. சௌந்தர்யா நீ செஞ்ச தப்புன்னு வந்து சௌந்தர்யாவை தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கான டெஃபென்ஸ்க்கு அவங்களே ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பேசினாலுமே அது அங்கே எடுப்படலை. ஏன்னா ஹோல் ஹவுஸ்மேட்ஸுமே சேர்ந்து சௌந்தர்யாவை கார்னர் பண்ணலை அப்படின்னாலுமே முத்து கார்னர் பண்ணதுக்கு எல்லாரும் சப்பக்கட்டு கட்டினாங்கன்னு தான் சொல்லணும். இதில் ஜால்ராவாக இருக்க தீபக் முக்கியமாக அந்த இடத்துல சப்பக்கட்டு கட்டினார். எங்கெல்லாம் முத்து தப்பு பண்ணுறாரோ அங்கே வந்து தீபக் வாய் திறக்கல. ஆனால் முத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அன்றைக்கி அந்த அருணை வந்து அந்த ஃபோட்டோ டாஸ்கில் அவுட் பண்ணதாகட்டும், இப்போ வந்து சௌந்தர்யா வந்து அந்த ஒரு விஷயத்தில் கிச்சன் இன்சார்ஜ் வரக்கூடாதுன்னு முத்து எடுத்து வச்ச பாயிண்ட்லேருந்து இப்போ முத்து சௌந்தர்யாவை தப்புன்னு சொல்கிற பாயிண்ட் வரைக்கும் ஜால்ரா போட்டுட்டு தான் வந்து தீபக் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காரு முத்துக்கு. அதனால தான் அவருக்கு ஓட்டிங்கில் தீபக் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கார். ஏன்னா முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ் வந்து தீபக் ஓட்டு போட்டு ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஆனால் முத்துவை கேள்வி கேட்குறவங்கலாம் வந்து லீஸ்ட்ல நிற்கிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையாச்சு. இதுலேயும் கேள்வி முத்துவையும் தீபக்கு யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக உங்கள் கேர்ள்ஸாக இருந்தால் சுத்தமாக கேள்வி கேட்கவே கூடாது அப்படிங்கிற ஆங்கிளுக்கு தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த ஷோவை வந்து 2 பேருமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது பாய்ஸ் வெஸ்ட் கேர்ள்ஸ் டீமில் இருக்கும்போதுலேருந்து இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். ஆனால் இது ஏதோ ஒரு இடத்துல தீபக் ஏதாவது வெளில வந்துச்சு, முத்து இப்போ தான் அப்பட்டமாக வெளில வருது. ஆனால் இப்போ வந்து என்ன பிரயோஜனம், அவர் தானே டைட்டில் வின்னர் அப்படின்னும் போது சௌந்தர்யாவோட ஆர்மி இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் சௌந்தர்யாவை ஓட்டிங் போட்டு டைட்டில் வின்னர் ஆக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் இது சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமாவது சௌந்தர்யா அவங்களுக்கான டெஃபென்ஸ் எடுத்து பேசினாங்களான்னு கேட்டால் கொஞ்சமாவது அவங்க இந்த 10 வாரம் முத்துக்கிட்ட அடிப்பட்டதுலையும் இல்லை முத்துவோட ப்ளே புரிஞ்சதுலையும் ஓரளவுக்கு அவங்களுக்கான டெஃபென்ஸ் எடுத்து பேசுகிறாங்க. பட் ஆனால் அது செல்லுபடி ஆகலை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா முத்து மாதிரி ஒரு ஆள் கிட்ட மஞ்சரியாலேயே பேச முடியாது, ஜாக்லினாலேயே பேச முடியாதுன்னா சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்க பேசி, அதுவும் அவங்களுக்கான சப்போர்ட்டும் இல்லாத இடத்துல அப்படின்னும் போது சௌந்தர்யாவை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்காங்க. அந்த கிரேவி மிச்சம் இருந்திருக்கு, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இதை வந்து மறுநாள் காலையில் முத்து ஒர்க் அவுட் பண்ண போயிட்டாரு. அந்த இடத்துல அவர் இல்லை. சௌந்தர்யா தான் இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னும் போது அந்த கிரேவி எடுத்து வெளில வைக்கும்போது உங்களுக்கே தெரியும், அருண் விஷாலில் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க வந்து அந்த மெடிக்கல் ஹெல்ப்பில் தான் வந்து 2 நாளாக வந்து அவங்க வந்து அவங்களுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு தூங்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது விஷாலில் மாத்திரை போட்டு வந்து எதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னும் போது ஃபுட்டு செய்யலை, இருக்கிற ஃபுட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த பன்னீர் பட்டர் மசாலா அது கொஞ்சம் தான் இருந்திருக்கு. ஒரு ஃபுட்டு செஞ்சு அதை கொடுக்கலாங்கிறதுக்கும் மிச்சமாக ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபுட்டை எடுத்து ஷேர் பண்ணுறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் முத்து வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறப்ப வெஜிடேரியன் இல்லை, அவர் அந்த வெஜிடேரியன் மாதிரி ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு இந்த ஷோ முடிகிற வரைக்கும். மற்றபடி அவர் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், அவருக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை, அது அவரோட பர்சனல், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த இடத்துல பவித்ராவும் ஃபிஷ்ஷோ வெஜிடேரியன் தான், அவங்க ஃபிஷ்ஷோ முட்டையோ சாப்பிட மாட்டாங்கன்னு 2 வெஜிடேரியன் அந்த இடத்துல இருக்காங்க. இது அது மைனாரிட்டிக்குள்ளே தான் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே இன்டென்ஷனாக அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுனோ இல்லை அவங்க பிளான் பண்ணி அவங்களுக்கான ஃபுட்டை வந்து காலி பண்ணணும்னா யாரும் பிளான் பண்ணலை. அதில்
சௌந்தர்யா இந்த வாரம் கிச்சன் இன்சார்ஜ் எப்படி இருக்காங்கன்னா, ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருந்து எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க. நம்ம இந்த வாரம் மோஸ்ட்லி இந்த 12 வாரத்தில் பார்த்துருப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரைக்கு கூட பர்மிஷன் கேட்கணும், இத்தினூண்டு பாலுக்கு கூட வந்து பர்மிஷன் கேட்கணும், 2 ஸ்பூன் பால் ஹெல்த் மிக்ஸில் கலக்கணுமா இல்லைனா காஃபியில் கலக்கணுமான்ற அளவுக்குலாம் பஞ்சாயத்து இந்த வீட்டில் வந்திருக்கு. அப்படின்னாலுமே நான் ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ வந்து அந்த வீட்டில் ஃபுட்டுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இருக்கிற கண்டஸ்டன்ஸும் குறைஞ்சிட்டாங்க. பெருசாக கிராசரி டாஸ்கில் இந்த வாரம் 7000 வின் பண்ணியிருக்க பட்சத்தில் சுகர் இருக்குது, பால் இருக்குது, அப்புறம் வந்துட்டு அதாவது தயிர் இருக்குது. அப்படின்னும்போது இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இன்சார்ஜின்னு சொல்கிற சௌந்தர்யா கிட்ட கேட்காம தான் தீபக்லாம் என்ன பண்ணுவார்னா பால் எடுத்து காஃபியோ ஹெல்த் மிக்ஸோ கலந்து கொடுப்பார். அப்போ அந்த இடத்துல அவர் யார்கிட்டையும் பர்மிஷன்லாம் கேட்கல. நேற்று நான் ஆல்ரெடி போட்ட வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், பனானா எடுத்து வந்து முத்து சாப்பிடும்போது யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கல. அந்த ப்ரெட்டை எடுத்து பவித்ரம் மஞ்சரியும் ஷேர் பண்ணிக்கும் போதும் எடுத்து தான் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா சௌந்தர்யா, அவங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, ஓரளவுக்கு தேவையான சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கான்ஷியஸாக அதை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்ல, நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல. என்னடா இன்றைக்கி வந்து ஒரு 2 பிரெட் எடுத்து சாப்பிட்ருக்கோன்னா மற்றவங்களுக்கும் வேணும். அந்த 2 ஒரு 20 ஸ்லைஸ் பிரெட் இருக்குன்னா 10 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் 2 தான் வரும். இதில் நம்மளே 4 சாப்பிட்டா மற்றவங்க யாருக்காவது அது இடிக்கும். அப்படின்னும் போது நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம ஷேரை நம்ம சாப்பிட்டுட்டோம், இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஓகே, அந்த வீட்டில் அது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லவும் இல்லை அப்படிங்கிற புரிதல் சௌந்தர்யாவுக்கு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப லீனியண்ட்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிட்டுக்கோங்க, பட் ஆனால் கான்ஷியஸாக யார் என்ன சாப்பிட்றீங்கன்னு நீங்களாக பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக கையில் எடுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டது தான் இப்போ அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்படிங்கிற இடத்துல இப்போ வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலாவும் இவங்க வந்து அங்கே விஷால் வந்தோடனே விஷால் கேட்குறாரு, விஷால் கொஞ்சம், அப்புறம் பவித்ரா வெஜிடேரியன் தான் சொன்னாலுமே அவங்களுமே கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க, 2 சப்பாத்தி வச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ராணவ் சாப்பிட்டுட்ருக்காரு, மிச்சம் கொஞ்சம் பவுலில் இருக்குது. ஓகேங்களா, இல்லாமல் கிடையவே கிடையாது, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மிச்சம் கொஞ்சம் இருக்குது. முத்து வராரு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோடனே இருக்கான்னு இது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே நேற்று எவ்வளோ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இருந்தது, இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, இருக்கிற 4 பேர் சாப்பிட்டாங்க, இது உங்களுக்கான ஷேர்னா நீங்கள் அதை ஈக்குவலாக போடலை அப்படின்னும் போது ஈக்குவலாலாம் போட முடியாது, அது 10 ஷேர் போடுற அளவுக்குலாம் அங்கே இல்லை, இருந்ததே கொஞ்சம் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ வந்து நேற்று வந்து ஆல்ரெடி பிரெட் பஞ்சாயத்து ஒன்று போயிருக்கு, இதுவுமே நான் லைவில் பார்த்தேன். சரி, அதோட அந்த பிரெட் பஞ்சாயத்தை விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அதில் சம்மந்தப்பட்டது விஷாலோ ராணவோ அப்பயுமே சௌந்தர்யா போய் நின்று பேசுகிறாங்க. அப்படின்னும் போது யாரா சாப்பிட்டது பிரெட் அப்படின்லாம் போது பிரெட் சாப்பிட்டாங்க. இந்த இடத்துலையுமே வந்து முத்து கேட்டிருக்காரு, பிரெட்டு வந்து கேட்டிருக்காரு போல இருக்குது. அப்போ அவர் வரும்போது அங்கே இல்லை பிரெட்டு. அப்படின்னும் போது அந்த இடத்துல அருண் வந்து அப்போ தான் வந்து ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட்டு நான் சாப்பிடவே இல்லைப்பா, ஏன்னா அந்த வீட்டில் நானும் பார்க்குறேங்க, எல்லாருக்கும் அந்த பிரெட்டு அந்த டெம்ட் ஆகுறது நிறைய இருக்குது. ஒரு சிலர் காஃபி கூட சாப்பிட்றாங்க, ஒரு சிலர் சும்மாவே ஸ்நாக்ஸ்னு போய் பிரெட் எதுவுமே சாப்பிட இல்லைன்னா 2 பிரெட் எடுத்து சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் நல்லா வந்து என்ன சொல்கிறது, பட்டரை தடவி ஜாம் தடவி நீங்கள் சாச்சனா இருக்கும் போதே பார்த்துருப்பீங்க, அந்த பிரெட்டு பட்டர் ஜாமுங்கிறது அந்த வீட்டில் அவ்வளோ ஒரு டெம்ட் ஆகிற ஒரு விஷயமா எல்லாருக்கும் இருக்குது. மற்ற என்ன ஃபுட்டு இருந்தாலும் அப்படி வந்து 2 பேக்கெட் ப்ரெட்டும் 3 பேக்கெட் ப்ரெட்டும் இருந்துச்சு போல இந்த வாரம் கிராசரியில். அப்படி அப்பப்போ எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பிரெட் காலி ஆகிட்டு நேற்று 2-3 ஸ்லைஸ் இருக்கிற பட்சத்தில் அருண் வந்து கேட்டுருக்கேன், நான் சாப்பிடவே இல்லைப்பா, எனக்கு ஒரு 2 ஸ்லைஸ் கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அருணும் கேட்டிருக்காரு, இவங்களும் கொடுத்துட்ருக்காங்க. மொத்தம் அந்த டைம் பார்த்து வந்து இது வந்து ஒரு டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடக்கலை. அதாவது எல்லாருக்கும் கொடுக்குற ப்ரெட்டில் முத்துக்கு கம்மியாக கொடுத்தோம், எல்லாருக்கும் ப்ரெட் எடுத்து வச்சோம் முத்துக்கு எடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு எப்போ தேவையோ வந்து இந்த வாரம் ஃபுல்லாக ஆகுது என்னென்ன தேவையோ பனானாலேருந்து ப்ரெட்டுலேருந்து சுகர்லேருந்து காஃபி எடுத்து இந்த தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்றதும் அந்த வீட்டில் ஒரு டிப்டாகவே இருக்குது எல்லாருக்கும். ஃப்ரிட்ஜில் எங்கள் தயிர் காலியாக போயிடுச்சுன்னு எடுத்து சாப்பிட்றதுலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ப்ரெட்டும் அப்படி காலியாக போயிருக்கு. முத்து வந்து கேட்கும்போது சொல்லியிருக்காங்க, இல்லை இப்போ தான் அருண் கேட்டால் 2 நான் கொடுத்துட்டேன் சாரி முத்து அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து வெஜிடேரியனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, இப்போ உங்களுக்கு சிக்கன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, மட்டன் எல்லாம் இருக்குது, ஆனால் ப்ரெட்டு வெஜிடேரியனுக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னா அது நீங்களே சொல்லியிருக்கலாம்ல முத்து. இவங்க கிச்சன் இன்சார்ஜ் தான் இருக்காங்க, கிச்சன் இன்சார்ஜ்னு பேருக்கு சௌந்தர்யாவை போட்டாலும் அங்கே சமைக்கிறதோ அந்த எவ்வளோ வந்து ஃபுட்டு மிச்சமாகுது இல்லை எவ்வளோ குவான்டிட்டி ஃபுட்டு சமைக்கணுன்றது தீபக் தான் முக்கியமாக சமைக்கிறாரு. முத்துவும் அதுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறாரு. வேறு யாராச்சும் தேவைப்பட்டாலும் நடுவில் வெங்காயம் கட் பண்ணுறது அருண் சப்பாத்தி தேய்க்கிறதுலாம் இருக்கும்போது, ஏன்னா பெருசாக இந்த வாரம் லீடர்ஷிப் கேப்டன்சின்னு யாருமே இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கான ரோலை எடுக்க தான் செய்கிறாங்கன்னும் போது இதில் சௌந்தர்யா இப்போ பண்ண பெரிய தப்பு வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை, இத்தனை வாரம் இல்லை இன்சார்ஜ் இருந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஒரு கிராசரிஸ் இருக்குது எல்லாம் நிறைய இருக்குன்னும் போது சாப்பிட்டுக்கோங்க ஆனால் பார்த்து சாப்பிடுங்கன்னு சொன்னது மட்டும்தான் அவங்க தப்பாக போயிடுச்சு. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணாங்க. இப்போ அருணுக்கு கொடுத்ததுனால முத்து இல்லைன்னும் போது முத்து கிட்ட அவங்க சாரியும் கேட்டுறாங்க. ஆமாம் முத்து, நான் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்லை, ப்ளஸ் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்ற அளவுக்கு நான் யோசிக்கல, சாரி, இனிமேல் நான் அதை பார்த்து பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இது உள்ளே வந்து ராணவெலாம் எடுத்து சாப்பிட்டு ராணவ விஷால் கிட்டேயுமே இந்த பஞ்சாயத்து போகுது. சௌந்தர்யா இது எனக்கு தெரியாதுடா நான் பண்ணிட்டேன், இப்போ இது வேறு கொண்டு வருவாங்க நாமினேஷனில்
பஞ்சாயத்தா அப்படின்லாம் சொல்லி ராணுவலாம் உள்ள கிண்டல் பண்ணும்போது, இல்லை நம்ம தான் இப்போ பேசி சரி பண்ணிட்டோம்ல, ஓகே தான் அப்படின்னு. இந்த இடத்துல ராணுவ ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. அந்த வீட்டிலேயே ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவர் ராணுவ தான் போல். அது பிரெட் ஆகட்டும், இல்லைனா அந்த தயிர் எடுத்து சக்கரை போட்டு சாப்பிட்றதாகட்டும், இல்லைனா வந்து இப்போ பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும் போதுமே மிச்சம் காலையில் அவர் கேட்டு அவரும் கொஞ்சம் சாப்பிட்ருக்காரு அப்படின்னும் போது. ஆனால் இவங்களாம் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் வெஜிடேரியன் சாப்பிட்ருக்காங்க. நான் வெஜிடேரியனாக இருக்கவங்க வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்லை. பட் ஆனால் அதே சமயத்தில் வெஜிடேரியன் இருக்கவங்களுக்கு எடுத்து வைக்கணுன்றது ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்தில் பிரெட் விஷயத்தில் தப்பு நடந்துச்சு. சரி ஓகேன்னு சௌந்தர்யா சாரி கேட்டுட்டாங்க, அது அதோடு ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் இவருக்கான ஷேர் இருக்குது, இல்லாமல் இல்லவே இல்லை. பட் ஆனால் அது ஏன் நீங்கள் ஈக்குவலாக பிரிக்கலை, இல்லைனா வெஜிடேரியனுக்கு நீங்கள் ஏன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்? நேற்று நான் பிரெட்டுக்கு அவ்வளோ விளக்கம் சொன்னேன்ல, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு. நீங்கள் எடுத்து வைக்காம நான் எடுத்து வச்சிருக்க முத்து அப்படின்னா இப்போ நான் வந்ததுனால கொடுத்தங்க. இப்போ வேறு யாராவது வந்து கேட்டிருந்தா கொடுத்துட்ருப்பேன், அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பீங்களா? அப்போ எனக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? நான் அவ்வளோ தூரம் சொல்லி அப்போ வெஜிடேரியன் இந்த வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்கன்னா மைனாரிட்டிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு மைனாரிட்டி அது இதுன்னு ஒரு மாதிரி சொசைட்டிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைல, அதாவது அந்த தீபக் கூட சேரும்போது அது அப்படியே வரும் போல இருக்குது. அதனால் அதை கொண்டு வந்தாரா, இல்லைனா இவருக்கே ஏற்கனவே ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்ட் ஆயிடுச்சே, இல்லாத பிரச்சனையை இருக்கிற மாதிரி இவரே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. அதனால் இப்போ இவருக்கான ஃபுட் அங்கே இருக்குது, வேணும்னா இவர் அதை சாப்பிட்லாம். அதை சாப்பிட்றத விட்டுட்டு நீங்கள் சப்போஸ் எனக்கு பதில் வேறு யாராவது வந்தால் அதை நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்களே, அப்போ நீங்கள் எடுத்து வைக்கலன்னு தானே அர்த்தம். நேற்று நான் சொன்னதை நீங்கள் டிசைன் பண்ணலன்னு தானே அர்த்தம். நேற்று சொன்னதை நீங்கள் ப்ரையாரிட்டி எடுக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ நான் சொன்னதுக்கு என்ன வேல்யூ? கிச்சன் இன்சார்ஜ்னால் இப்படி தான் இருப்பாங்களா? அப்போ உங்களுக்கு இதில் பொறுப்பு இல்லையா? அப்போ கிச்சன் இன்சார்ஜ் எப்படி இப்படி இருப்பீங்க அப்படின்னு கட்டினா பின்னான்னு அவர் வந்து கார்னர் பண்ணுன்றதுக்காகவே சௌந்தர்யாவை ரொம்பவே ப்ளேம் பண்ணார். இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து ஒத்துக்கிறாங்க. சரி முத்து, நான் வந்து அது பண்ணலை. நான் என்ன நினச்சேன்னா காலைல எல்லாரும் பசியோடு வருவாங்க. அப்போ விஷாலுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு மாத்திரை போட்டு 2 நாளாக தூங்கினாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் டாஸ்க்கு கூட விளையாடலன்னும் போது முத்து இவ்வளோ கத்திட்டு போனோடனே சௌந்தர்யா கிட்ட விஷால் சாரி கேட்குறாரு. சாரி சௌந்தர்யா, நான் மாத்திரை போட்டதுனால எனக்கு பசிச்சுது, அதனால தான் நான் வந்து காலைல கேட்டேன். இப்போ நீ எனக்கு கொடுத்துட்டு இப்போ நீ திட்டு வாங்குற மாதிரி இருக்குது சாரின்னு சொல்லும்போது சௌந்தர்யாவுக்கு யார் பக்கமும் பேச முடியல. கேட்டது கொடுத்தது தப்பா இல்லை முத்துக்குன்னு ஒரு ஷேர் இருக்குது, அதை வரைக்கும் வச்சுக்கிட்டு சாப்பிடாம அதை இருக்கிறதையும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இப்போ இது வேறு யாருக்கா கொடுத்துருந்தா அப்போ எனக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு போகிறானே. ஒன்றுமே பேச முடியல சௌந்தர்யாவுக்கு அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல சாப்பிட்ட பவித்ராவும் வெஜிடேரியன் தானா, அவங்களுக்கும் அந்த கான்ஷியஸ் இருக்கணும். என்ன மாதிரியே முத்துவும் வெஜிடேரியன் தான். இப்போ இருக்கிற பன்னீர் பட்டர் மசாலா நம்மளாம் ஷேர் பண்ணுறோம், இல்லை நானுமே இதை சாப்பிட்றேன்னா முத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிரு அப்படின்னு அவங்களுமே சொல்லியிருக்கணும். அவங்களுமே சொல்லலை. இல்லை நேற்று பண்ணது தீபக் தான் அந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணாருன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே தீபக்கு தெரியும் முத்து வந்து வெஜிடேரியன் போது அந்த முட்டை தக்காளி தொக்கு பண்ணும்போது கூட முத்துக்கும் தனியே அடுத்தடுத்து வச்சிருவார் தீபக். ஏன்னா அண்ணன் தம்பி பாசம் அப்படியே கொட்டும், அங்கே கொஞ்சிக்கிட்டே எடுத்து வைப்பாங்கன்னும் போது அப்பயுமே தீபக் சொல்லியிருக்கலாம், இதில் இருக்கிற பன்னீர் பட்டர் மசாலா நாளைக்கு வந்து வெஜிடேரியனுக்கு எடுத்து வச்சிரு சௌந்தர்யா, மற்றவங்களுக்குலாம் நம்ம வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக அதை முத்துவுமே கேட்டு இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு இதே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க முத்துக்கு இது தெரியாமலாம் இருக்காது. அந்த ரூமில் வந்து ஒரு ரூமில் பேசினா இன்னொரு ரூமில் கேட்கணும் போது இவங்க காலையிலேருந்து யாரும் ஒளிச்சு வச்சுலாம் சாப்பிடல, யாருக்கும் தெரியாமல் நைட்டு வந்து இந்த திருட்டு கும்பல் பிரியாணி சாப்பிட்டாங்களே அதில் தீபக்கும் தானே சாப்பிட்டாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னும் போது ஏன் காலையில் கூட தீபக் அவர் வரைக்கும் காஃபி போட்டு பால் வச்சு சாப்பிட்டாருன்னும் போது யாருக்கும் தெரியாமலாம் சாப்பிடல. அங்கே லிவிங் ஏரியாவில் அது பப்பரப்பான் தான் நடக்குதுன்னும் போது முத்து காதுக்கோ இது போயிருக்கும், வெளியிலேருந்து பார்த்தாலுமே இது தெரியும் கிச்சனில் என்ன பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் நடக்க விட்டுட்டு பிரச்சனை பண்ணணுன்றதுக்காகவே உள்ளே வந்து சௌந்தர்யா கிட்ட இதை பேசி சௌந்தர்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இப்போ என்ன அவர் சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நீங்கள் பொறுப்பாக இல்லை, இந்த பொறுப்பாக நீங்கள் இருக்கணும்னா இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்டிங்னு சொல்கிறார். இது எல்லாரையும் வந்து ஹர்ட் பண்ணிடுது. அந்த இடத்துல என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாக்லினும் மஞ்சரி எல்லாரும் வந்து ஒருத்தராக கேட்கும்போது தீபக் சார் வரவே இல்லை. அவர் எல்லாம் ஆனதுக்கப்புறம் பின்னாடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதா. அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுக்கப்புறம் ஒட்டிக்கிறாரு. ஓகேங்களா, வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போனோடனே சௌந்தர்யா ரொம்பவே ஹர்ட் ஆகிடுறாங்க. அவங்க போய் பாத்ரூமில் போய் அழ ஆரம்பிச்சுறாங்க. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, இப்போது அவள் அழறதுக்கு போகிறா, போய் சமாதானப்படுத்த அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழுறாங்க. சௌந்தர்யா போய் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் வந்து போய் முத்துவை சமாதானப்படுத்துகிறாங்க. சரி நான் போய் பேசுகிறேன் முத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி போனால் முத்து சௌந்தர்யா அழறா முத்துனா அது நான் என்னங்க பண்ணுறது, நானாங்க அழ வச்சேன், நான் என்னங்க பண்ணேன் அவங்க அழறதுக்கு அப்படின்னா, இல்லை நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்காதா, ஒரு தப்பு நடந்துச்சு ஓகே அவளும் ஒத்துக்கிறான், நான் செஞ்சிருக்கக்கூடாது முத்து, நான் ஞாபகம் இல்லை முத்து, நான் வந்து இப்போ இருக்கிறத எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன், எப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறாங்கல்ல, ஸோ இனிமேல் வர்றவங்களுக்கு ஏன்னா யாரும் ஒரு சிலர் எழுந்துக்கல எல்லாரும் தூங்குறாங்க, மஞ்சரியெல்லாம் கூட தூங்கிட்டு இருந்தாங்க போல். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஃப்ரைடே எபிசோடும் போது ஃப்ரைடேல எல்லாருமே கொஞ்சம் மெதுவாக தான் எழுந்துக்குவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னும் போது அவங்க இஷ்டத்துக்கு எழுந்து அவங்கவுங்க சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது இப்போ எழுந்து வந்தவங்க இருக்கிற ஃபுட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம்ல அதை ஷேர் பண்ணிக்கலாம்
அதை கொடுத்துக்கலாம் தான் நான் முத்து கொடுத்தேன். மற்றபடி நான் இன்டென்ஷன்லாம் எதுவும் பண்ணலை, உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. அப்படின்னும் போது கொடுக்கக்கூடாது கொடுக்குறேன் அப்படிங்கிறது இல்லைங்க. நேற்று நான் அவ்வளோ தூரம் சொன்னல, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்கு அவ்வளோ நான் கிளாஸ் எடுத்தேன்ல அப்படின்னு சொல்லும்போது புரியுது முத்து, எனக்கு அது சுத்தமாக ஞாபகம் இல்லை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன். அது ஃப்ரிட்ஜில் மிச்சம் இருந்ததே கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துக்கலான்னு நினச்சேன் நான். இது தப்பு தான், ஆனாலுமே நான் செஞ்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணியிருக்கக்கூடாது, ஒன்று ஈக்குவலாக பிரிச்சிருக்கணும், இல்லை உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும், நான் கேட்கல அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்காமையும் இல்லை, இவருக்கான ஷேர் இல்லாமையும் இல்லை. திருப்பி சொல்கிறேன், இவருக்கான ஷேர் அங்கே இல்லாமையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை வேணும்னே பிரச்சனை பண்ணணும்னு இருக்கிறதையும் சாப்பிடாம இனிமேலும் சாப்பிட மாட்டேன், ஃபாஸ்டிங் இருப்பேன், இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அதை போய் ஜாக்லின் சமாதானப்படுத்த போனால் எனக்கு சாப்பிட பிடிக்கலங்க, நான் சாப்பிடல, எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு, நான் எமோஷனல் ஆகிட்டேன், எனக்கு சாப்பிட பிடிக்கல, சாப்பிடல அப்படின்னும் போது இல்லை முத்து இப்படி பேசுகிறேன்னு. ஆக்சுவலி நேற்று நம்ம எபிசோடில் பார்த்துருப்போம், ராணவ் அந்த கிச்சன் இன்சார்ஜ்னு அந்த மைக்கு அந்த டாஸ்க் பண்ணணும், முத்து சரியாக மைக் மாட்டலைன்னு சொல்லி ராணுவ டாஸ்க் பண்ணோன்னு சொல்லும்போது சௌந்தர்யா சொல்லிகிட்டே இருக்கும்போது பேசும்போது நடுவில் முத்து வந்துடுவார். அப்போ ராணுவ நீ வராத முத்து நான் வருவேன்னு சொல்லிட்டு வேணும் பிரச்சனை பண்ணும்போது ராணுவ அவர் பக்கமே பேச மாட்டேன், இந்த பக்கம் மூஞ்சை திருப்பிக்குவார். அப்போ முத்துக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி மூஞ்சை திருப்பிக்கிறேன், இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கல, பேசுகிறவனுக்கு மதிப்பு வேணாமா, இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன். இன்றைக்கி ஜாக்லின் முத்து கிட்ட சௌந்தர்யா அழறாங்க, இல்லை இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணணும்னு வந்தால் பக்கத்தில் நின்று கூட முத்து பேசலை. 3 வாட்டி முத்துன்னு கூப்பிட்றாங்க இது கார்டன் ஏரியாவில். அப்படியே சட்டே பண்ணாமல் அந்த ஆள் பாட்டுக்கு அப்படியே நடந்துகிட்டே இருக்கார். அப்புறம் திருப்பி கூப்பிட்டுட்டு அவங்க சௌந்தர்யா அழறான்னு தூரத்துலேருந்து தான் வர சொல்கிறாங்க. ஜாக்லின் எதுவுமே காதில் வாங்காமல் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், அவங்க அழுதா அப்படின்னு தெனாவட்டா வேறு பதில் சொன்னார். அப்போ ராணுவ உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு குத்துச்சு கொடாந்துச்சுல, அப்போ நீங்கள் இப்போ ஜாக்லின் பேச உங்களை மதித்து பேசுகிறதே பெரிய விஷயம் தான். இதில் ஜாக்லின் மேலே எனக்கு கோவம் தான் இருக்குது. எதுக்கு அவனுக்கு அப்படி முட்டு கொடுக்குறீங்கன்ற ஒரு கோவம் வருது. அந்த முட்டு கொடுக்கறதுனால தான் அவர் சேர்த்து மட்டும் ரொம்ப சரி மாதிரி அவர் பெரிய லாடு லபக்தாஸ் மாதிரி உட்காந்துருக்காரு. அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜாக்லின் 2 வாட்டி கூப்பிட்டு இவர் சட்டை பண்ணலான்னு உள்ளே போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சௌந்தர்யா ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது இந்த இடத்துல எல்லாருமே சௌந்தர்யா செஞ்சதும் தப்புன்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறத விட்டு அவங்களுமே அவங்க செஞ்சது தப்புன்னு தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு இடத்துல மஞ்சரிலாம் எல்லாருமே எழுந்து ரயான் எல்லாமே எழுந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த இடத்துல தீபக் அப்போ தான் உள்ளே வராராமா சார் இது மாதிரி கேட்கும்போது இதுக்கு தான் நாங்கள் கிச்சன் இன்சார்ஜ் போன வாரம் மண்டேவோ டியூஸ்டேவோ அந்த இன்சார்ஜ் எடுத்திருப்பாங்க. அப்பயே சொன்னோம், கிச்சன் இன்சார்ஜ் பெரிய விஷயம், அது ரொம்ப பொறுப்பான விஷயம். இதில் உங்களுக்கு புரியல இல்லை தெரியலன்னா யாராச்சும் கைட் பண்ண வச்சுக்கணும், இல்லைனா இதில் ஏதாச்சும் தப்பு நடந்தால் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அப்படின்னும் போது இப்படி ஒன்று நடக்கிற வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க, நடந்தால் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு நிறைய இருக்கிற விஷயத்தில் பஞ்சாயத்து வராது, கம்மியாக இருக்கிற விஷயத்தில் தான் பஞ்சாயத்து வரும். அப்படின்னா இங்கே கம்மி நிறையன்றது பிரச்சனையே இல்லைங்க. அது நேற்று செஞ்ச ஃபுட்டோட மிச்சம் அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சே மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோடு அப்படின்னும் போது ஃப்ரைடே சாட்டர்டேலாம் ஸ்பெஷல் ஃபுட்டு கூட சம்டைம்ஸ் வரும். அதில் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே வரும். வேஸ்ட் ஆகிட்டுலாம் தூக்கி போட்டதெல்லாம் இருக்குது. அப்படின்னும் போது இந்த இத்தினோண்டு கப்பு பன்னீர் மட்டர் மசாலாவுக்கு பிரச்சனையே பண்ண தேவையில்லை. இதில் மஞ்சரி இவங்க தீபக் என்ன சொல்வார்னா, இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், இப்போ புரியுதா சௌந்தர்யான்னு. அதாவது இவங்க என்ன பாயிண்ட் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி சொன்னாலும் உனக்கு கிச்சன் இன்சார்ஜ் பற்றி தெரியாதுன்னு, கிச்சன் இன்சார்ஜ் வேணான்னு சொல்லிட்டு, அது ரொம்ப பெரிய பொறுப்பான பதவின்னு சொல்லிட்டு, நீ தானே வேணும்னு கேட்ட, இன்றைக்கி ஒரு தப்பு நடந்துச்சுல்ல, அப்போ பொறுப்பு ஏற்றுக்கணும். அந்த பொண்ணு பொறுப்பு ஏற்றுக்காமல் இல்லையே, நான் தப்பே செய்யலைன்னு அந்த பொண்ணு சொல்லலையே, தப்பு செஞ்சுட்டு சரி பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுது. ஆனால் அதையும் மீறி நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் வீம்பு பிடிக்கிறது இவர் தான் பிடிக்கிறார், முத்து தான். அதை யாருமே தட்டி கேட்கவே இல்லை. அதை கேட்க போன ஜாக்லினா அவர் சட்டையே பண்ணலை. இதில் இடத்துல மஞ்சரி ஒன்று சொல்கிறாங்க, இதில் வெறும்னே சௌந்தர்யா மட்டும் சொல்லியும் விஷயம் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாகவே கிச்சன் இன்சார்ஜ் அவங்க கரெக்டாக யாருக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி எடுத்து வைக்காத அவங்க தப்பாக இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நிறைய இருந்தது குவான்டிட்டிஸு. இப்போ பார்த்தீங்கன்னா தயிர்லாம் ஃப்ரிட்ஜில் 3 டப்பி இருந்தது இந்த வாரம். அதனால் அவங்கவுங்க தேவைப்படுமோ 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சக்கரை போட்டு சாப்பிட்டு தான் செஞ்சாங்க. நானுமே சாப்பிட்டு தான் செஞ்சேன். நேற்று பவித்ராவும் நானுமே ஜாம்லாம் பிரெட் வச்சு சாப்பிட்டு தான் செஞ்சோம். ஒவ்வொரு வாட்டியும் சௌந்தர்யா கிட்ட கேட்கல. சௌந்தர்யாவுமே அவங்கவுங்க சாப்பிட்றது அவங்கவுங்க கான்ஷியஸாக வச்சுக்கோங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கவுங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணுமே தவிர வெறும் சௌந்தர்யாவை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன வெஜிடேரியன் அவங்க 2 பேருக்கு இப்போ ஃபுட்டு இல்லைன்னா சமைச்சு கொடுக்கணும்னா இதோட இந்த பிரச்சனையை விட்டுடலாம். சமைக்கணும்னா சமைச்சு கொடுக்க ஆள் இருக்குது, செய்யணும்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிட போகிறாங்க. அது தீபக் என்ன சொன்னால், தீபக்னு இல்லைங்க, யாராக இருந்தாலும் சொன்னாலும் செய்வாங்க. ஜாக்லினுக்கும் சமைக்க தெரியும், மஞ்சரிக்கும் சமைக்க தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சமைக்கணும்னா சமைக்கலாம். வெஜிடபிள்ஸும் நிறையவே ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு அந்த தெளிவாக அந்த விளக்கத்தையும் மஞ்சரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல முத்து தீபக் எல்லாரும் தான் தீபக் கார்னர் பண்ணணுன்னே சௌந்தர்யாவை சொன்னார். ஆனால் மஞ்சரி இந்த இடத்துல இது சரி ஓகே நடந்துச்சு, தப்பு தான், அவங்க ஓகே எடுத்து வச்சிருக்கணும், அவங்க எடுத்து வைக்கல, ஈக்குவலாக பிரிக்கல. ஆனால் இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிக்கலாம், சமைக்கிறதுக்கும் ஆல்ரெடியாக இருக்காங்க, நாங்கள் கூட சமைச்சிருவோம், இது ஒரு விஷயமா விட்டுடுங்க அப்படின்னா உடனே முத்து சொல்கிறார், இப்போ சமைக்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, தீபக் அண்ணா செஞ்சிருவார் பண்ணுவார். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் சமைக்க வரைக்கும் நான் பசியோடு இருக்கணும்ல, அது ஒரு விஷயம் இருக்குல்லன்னா
அதுதான் உங்களுக்கு ஒரு கப்பு இருக்கே முத்து, ஒரு பவுல் உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை, அது இருக்க தானே செய்யுது. அது வேறு யாராவது வந்தால் நீங்கள் கொடுத்துருப்பீங்க தானே, நான் வரலன்னா வேறு யாருக்கா கொடுத்துருப்பீங்க தானேன்றது இல்லாத ஒரு விஷயத்தை, இதே நீங்கள் டாஸ்கில் இல்லாத ஒரு விஷயத்தை அது நடக்கல அப்புறம் பேசுகிறானுங்க, இல்லை நடந்தப்புறம் பேசினா அதை பழைய விஷயம் இல்லை அப்புறம் பேசுகிறானுங்க. அப்போ எப்போ தான் முத்து உங்கள் மிஸ்டேக்ஸை நாங்கள் கரெக்ட் பண்ணுறது, இல்லை உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணி திருந்துவீங்க? யாரும் உங்களுக்கு கேள்வியே கேட்கக்கூடாதா? இப்போ இந்த பன்னீர் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா நான் கேட்குறேன். இந்த ஷோ விட்டு வெளில போனால் நீங்கள் உள்ளே போய் சிக்கன் மட்டன் வெளில போய் சாப்பிடவே மாட்டிங்களா? அந்த அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணணுன்னே இன்டென்ஷனாக பண்ணிங்கன்ற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இந்த இடத்துல மஞ்சரி இவ்வளோ விளக்கம் சொல்லியும் அது 1/2 மணி நேரம் சமைக்கிற வரைக்கும் நான் பசியோட வெயிட் பண்ணுமான்னு சொல்கிற முத்து, ஆனால் ஃபாஸ்டிங் மட்டும் நீ ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து சௌந்தர்யாவை தப்புன்னு சொல்லிட்டு சரி ஒத்துக்கிறேன் நானுமே அப்படின்னு அந்த இதில் பெட்ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த பொண்ணு அழுது, அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது. அப்போ வந்து என்ன சொன்னால், சரி ஓகே எனக்காக யாரும் பேசுகிறாங்க, நானே இதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன முத்து நீ சாப்பிட மாட்டாங்க தானே, நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ஸ்டாண்ட் எடுத்து. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எதுக்கு, நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணணுன்னா நான் சாப்பிடாம இருந்தால் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குவீங்க. இது எப்படி ஆகுதுன்னா, அன்ஷிதா வந்து ஒரு இடத்துல செகண்ட் வீக்லேயே தேர்ட் வீக்லேயே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், பாய்ஸ் டீம் விஸ் கேர்ள்ஸ் டீம்னு வரும்போது ஸ்பையாக இந்த சைட்லேருந்து ஒரு கேர்ளும் அந்த சைட்லேருந்து ஒரு பாய் போகணும் போது அன்ஷிதா இந்த சைடு வந்திருப்பாங்க, ரைட்டுங்களா? அப்போ பாய்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, லிவிங் ஏரியாவில் சமைச்சிட்டு இருப்பாங்க. நைட்டு டின்னர் டைம், நைட்டு டைம் வேறு, அது பகல் டைம் கூட கிடையாது. ஸ்வைப் ஆகி வந்தோடனே சமைச்சிட்டு இருப்பாங்க கிச்சனில். அப்போது கார்டன் ஏரியாவில் கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பவித்ரா சொல்லுவாங்க, ஏய் பாய்ஸ்லாம் அங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ போய் சாப்பிட்லையா அன்ஷின்னு கேட்பாங்க. ஆமாம்மா போய் சாப்பிட்னது போகிறேன், என்ன விட்டு சாப்பிட்றாங்களா அப்படின்னு உள்ளே போனால் ஷேரே எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க அன்ஷிக்கு. இது எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல யாராவது வச்சுருக்கணும். அந்த இடத்துல முத்து மட்டும் தப்பு பண்ணலையா? இப்போ ஞாபகம் இல்லைன்னு வந்து சௌந்தர்யா ஒரு இடத்துல எனக்கு அந்த வெஜ் நான்வெஜ் ஞாபகம் இல்லை முத்து, நான் தெரியாமல் அதை மறந்துட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது எப்படிங்க நீங்கள் ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவீங்க? பொறுப்பில் இருக்கவங்க எப்படிங்க ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவீங்க? அப்போ நான் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் வருமா? நான் சாப்பிட்டா உங்களுக்கு ஞாபகம் வராது இல்லை? அப்போ சாப்பிடாம இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் வரும்னா நான் சாப்பிடாம இருக்கேன்னு ஒன்று கார்னர் பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி பஞ்சாயத்து அன்ஷிதா விஷயத்தில் நடக்கும்போது அன்ஷிதாக்கான ஒரு பவுல், ஏன்னா 10 கேர்ள்ஸ் 10, அதாவது அப்போ எப்படி இருந்துச்சு, ஃபுட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாலாம் கிடையாது, ஒரு கிரேவியை பண்ணிவிட்டு பவுல் 10 பவுல் ஷேர் பண்ணி வைக்கிறது தான் அப்பத்துக்கான விஷயமா இருந்தது கிச்சன் டீம்லானும் போது. அன்ஷிதாக்கான பவுலே அங்கே வைக்கல, உள்ளே வந்து கிச்சனில் வந்து பார்த்த அன்ஷிதா அங்கே கடையிலையும் எதுவும் இல்லை, பவுல் தனக்கானதும் எதுவும் இல்லைன்னு போது அப்போ தான் அன்ஷிதா உள்ளே வரும்போது தான் பாய்ஸ் டீம் ரியலைஸ் பண்ணாங்க, ஐயோ அன்ஷிதாக்கு எடுத்தே வைக்கலையே மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த தட்டுலேருந்து முத்து அந்த எச்சையோடது அந்த எடுத்து வச்சார். அது அன்ஷிதாக்கு தெரியாமல் டக்கு நம்மளுக்கு அது கேமரா காமிச்சாங்க, அவர் தட்டிலேருந்து எடுத்து அந்த பவுலில் போட்டு இதை அவங்க பவுல் அப்படின்னு. அப்போ அன்ஷிதா அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இல்லை முத்து பொய் சொல்லாதே, எனக்கு எடுத்து வைக்கல, நீங்கள் மறந்துட்டீங்க தானே பாய்ஸ் டீமே, என்னை விட்டுட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஷேர் வைக்கணும்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை, இப்போ நான் அதை கேட்டுட்டேன்றதுக்காக மறைக்கிறதுக்காக உங்கள் தட்டிலேருந்து எடுத்து வைக்கிறீங்க. எனக்கு எச்சன்றது பிரச்சனை கிடையாது, நான் சாப்பிட்ருவேன், அது ஒரு விஷயம் கிடையாது. இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றும், அதாவது ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறோம் போது எனக்கு எச்ச பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கான ஷேர் நீங்கள் எடுத்து வைக்காமல் சாப்பிட்டது உண்மை தானே, என்னை மறந்துட்டீங்கன்றது உண்மை தானே, அதை ஒத்துக்கோங்க முத்து. அதையும் அதை நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பொய் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு பிடிக்கலன்னு அன்ஷிதா ஸ்ட்ரிக்டாக கேட்டிருப்பாங்க, தெளிவாக கேட்டிருப்பாங்க. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ, அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல முத்துவை யாரும் நியாயப்படுத்தவே மாட்டீங்க. இன்றைக்கி சௌந்தர்யா செஞ்ச தப்பையும் முத்து அக்செப்ட் பண்ணிட்டோ விட்டுட்டோ போகலாம். அதை விட்டுட்டு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு அது புரியணும்னா நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு வேணும்னே ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுறது வந்து கார்னர் பண்ணி இன்டென்ஷனாக ஒரு சாடிசம் மாதிரி தான் தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் அன்றைக்கி அன்ஷிதாவும் இந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இல்லை கரெக்டு தான் அன்ஷிதா, அது அதாவது உடனே முட்டு கொடுத்துருப்பாங்க சோஷியல் மீடியாலலாம், அதாவது முத்து தட்டிலேருந்து எச்சை எடுத்து அன்ஷிதாக்கு வச்சுட்டோன்னு தெரிஞ்சு அன்ஷிதா ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக முத்து போய் சொன்னார். அதனால இல்லை எடுத்து வச்சுட்டோம் அன்ஷிதா, அது அந்த சாப்பிட்ட தட்டிலேருந்து அது கலந்த ஏங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் தட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாதி எடுத்து வைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாதுங்க பொண்ணுங்களுக்கு. அதுவும் அன்ஷிதா நல்லாவே கிச்சன் டீம் சமைப்பாங்கன்னும் போது சமைக்கிறவங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃப்ரெஷ் ஃபுட்டுக்கும் பழைய ஃபுட்டுக்கும் ஒருத்தவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்ச ஃபுட்டுக்கும் அப்படின்னும் போது அன்ஷிதா அதை கண்டுபிடிச்சி கேட்கும்போது முத்துவால் பதிலே சொல்ல முடியல. இந்த இடத்துல முத்துவை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. முத்து இது யார் பண்ணியிருந்தாலும் ஓகே முத்து நீ இதை பண்ணாத, நீ பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு ஸ்டார்டிங் நல்லாவே கார்னர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ செஞ்ச தப்பை சரி பண்ணலாம், இல்லை செஞ்ச தப்பு மாட்டிக்கிட்டோமேன்றதுக்காக பாய்ஸ் டீம் எல்லாருமே தீபக் உட்பட போய் கார்டன் ஏரியாவில் அன்ஷிதா போய் உட்காந்துருவாங்க சாப்பிட மாட்டேன்னு. இப்போ வந்து இவர் பண்ணுறாருல முத்து, இது அன்ஷிதா கிட்டேருந்து இவர் ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவங்க உட்காந்துருவாங்க அன்ஷிதா, இப்போ என்னை மறந்துட்டு சாப்பிட்டீங்கல்ல, இப்போ இன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன், நான் இன்னைக்கு சாப்பிடாம இருந்தால் தான் நாளைக்கு வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னா இன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு போய் உட்காந்துருவார். அப்புறம் ஹோல் பாய்ஸ் டீமும் போய் சமாதானப்படுத்தி கேர்ள்ஸ் டீமும் வந்து சமாதானப்படுத்தி அன்ஷிதாவை, அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க அன்ஷிதாக்கு. இந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கவங்க முத்துக்கு முட்டு கொடுக்க மாட்டீங்க, மனசாட்சி கட்டுப்பட்டு உள்ள முத்துக்கு தான் முட்டு கொடுப்பீங்கன்னா இதுக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை, ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வாயில் போய் ஊட்டி விடுவாங்க அன்ஷிதாக்கு, ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதுனால போய் ஊட்டி விட்டு அந்த பிரச்சனையை அப்போதைக்கு சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அப்படின்னா அதே டெக்னிக்கை தான் இன்றைக்கி முத்து எடுக்கிறாரு.
ஏங்க 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு மறந்தது தப்பு இல்லை அப்படின்னா, அது யதார்த்தமாக நடந்துச்சு, தெரியாமல் நடந்துச்சு, அதை சரி பண்ணுவீங்கன்னா, ஒரு பொண்ணு கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது அத்தனை பேருக்கான ஃபுட் ப்ரொவைடிங்ஸ் எப்படின்னு பார்க்கணும் போது, இல்லை அந்த பொண்ணுக்கு அதை பற்றின புரிதல் இல்லைன்னு அந்த பொண்ணு ஃபஸ்ட்டே சொல்லிடுச்சு, நான் கற்றுக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னும் போது, கூட இருந்த தீபக் அது வந்து கைட் பண்ணுறேன்னு சொல்கிற இடத்துல இருக்கும்போது அவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம், நைட்டே பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போது மாதிரி எடுத்து வச்சுரு, நாளைக்கு வெஜிடேரியன்ஸ் 2 பேருக்கு யூஸ் ஆகும், அவங்களுக்கு வேணான்னா மற்றவங்களுக்கு கொடு அப்படின்னு. இதில் இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யா எக்ஸ்ட்ரா எப்படியுமே ஃபுட்டு புதுசாக சமைக்க போகிறோம்ல, அது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னும், அது சிக்கன் பிரியாணி தான் சமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஒரு ஓகே, அது சிக்கன் பிரியாணி சமைச்சா இவங்க சாப்பிட முடியாது, அது இன்னும் வெஜிடேரியன்ஸ் எதுவும் சமைக்க மாட்டாங்க. அந்த சிக்கன் பிரியாணியுமே பவித்ரா சொல்கிறாங்க, நான் சிக்கன் மட்டும் தான் சாப்பிட மாட்டேன், அந்த ரைஸ் மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. அப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது முத்து மட்டும்தான். அப்போ அவருக்கு ஒன்றும் செய்யாமல் விட்டுற போகிறதில்ல, எதையோ ஒன்று செய்ய தான் போகிறாங்க. குறைஞ்சபட்சம் அவருக்கான ஏதோ ஒரு தயிரோ சாதமோ இல்லை கிரேவியோ வந்து செய்ய, அதுவும் தீபக்லாம் தம்பியை விட்டுருவாரா என்ன, தம்பியை விட்டு சாப்பிட்டா அவருக்கு ஜீரணமாகாது இல்லை, அதுக்காக தம்பிக்கு ஏதோ கொடுப்பாரு இல்லை. அந்த தக்காளி தூக்கு பண்ணும்போதுமே முத்து தனியாக எடுத்துக்கோ முத்துக்கு ஊட்டி விடாத குறையாக தான் எடுத்து வச்சார் தீபக்கு. அப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது தம்பிக்கு விட்டுட்டு அவர் சாப்பிட்டா அவருக்கு வரி வலுக்காதா, அதுக்காக ஏதோ தம்பிக்கு செஞ்சு தானே கொடுப்பாரு. அப்படி யாரும் விட்டுற போகிறது இல்லைல்ல அந்த வீட்டில். அப்படி இருக்கும்போது பிளான் பண்ணி தான் பண்ண மாதிரி இன்டென்ஷனாக வந்து சௌந்தர்யாவை கார்னர் பண்ணி அழ வச்சது வந்து கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இந்த இடத்துல வந்து ரயான்லேருந்து ஜாக்லின் மஞ்சரியாவது கொஞ்சம் இது சொல்கிறாங்க, ஜாக்லின் என்னது சௌந்தர்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணோம், ஆனால் முத்துமே விட்டு கொடுக்குறாரு அப்படின்னு பூசி மழுப்பி ஒன்று சொல்லிட்டுருக்காங்க. இந்த இடத்துல மஞ்சரி திருப்பி சொல்கிறாங்க, இது செய்யறது ஒன்று விஷயம் இல்லை, வேணும்னா வெஜிடேரியன் ஃபுட்டு சமைச்சிக்கலான்னு ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இது அந்த பொண்ணை மட்டும் சொல்லி தப்பு இல்லை, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்கணும், அவங்கவுங்க எடுத்து சாப்பிடும்போதே வந்து இதை பார்த்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்வர்சேஷன் ரொம்ப நேரம் போகுது. அந்த பொண்ணு அழுது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு பேசுகிறாங்க. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூமில் போய் அழுகுது. அதுக்கப்புறம் வந்து நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது. அப்பயும் இவங்க யாரும் விடுற மாதிரில திருப்பி முத்து பழசை பேசி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து சரியான டெஃபென்ஸ் எடுத்து ஒரு இடத்துல வந்து பதில் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை சௌந்தர்யா ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சௌந்தர்யா ஆர்மி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, டைட்டில் வின்னருக்கு யார் ஒர்த்து அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்கள் ஓட்டிங்கெல்லாம் சௌந்தர்யாவை ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் வச்சிருக்கு. முத்து ஃபஸ்ட்டாக சௌந்தர்யா செகண்டா அப்படின்னும் போது நீங்கள் முத்துவை தவிர வேறு யார் டைட்டில் வின்னர் ஆக்கினாலும் அவங்க டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு ஆட்டிடியூட் பர்சன். அதே மாதிரி முத்துக்கு பதில் தீபக் வந்த தீபக் இந்த வாரம் ஓட்டிங்கில் தூக்கி வச்சிருக்காங்க. இப்படியும் அதான் சொல்கிறேன், பாய்ஸ் டீம் யாருமே இந்த சீசனுக்கு டிசர்விங் கிடையாது டைட்டில் வின்னர். ஓரளவுக்கு ரயான் வேணால் சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி அந்த ரயானுமே கொஞ்சம் முத்துக்கு சப்பக்கட்டு கட்டினா மாதிரி தான் அது ஏன் அவர் கட்டினாரு அப்படின்னு பார்த்தா, அது என்னது அந்த ஹலோ டாஸ்க்கு நேற்று ஒருத்தர் மட்டும் தான் கால் எடுக்கணும் போது அருணா ரயானான்னு வரும்போது அந்த இடத்துல ரயானுக்கு ஏதோ ஒரு இடத்துல முத்து சப்போர்ட் பண்ணுவார். அது ரயானுக்கு மண்டைக்குள்ளே இருக்கும் போல இருக்குது. அதனால் முத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யாருமே சௌந்தர்யாக்கான சப்போர்ட்டை கொடுக்காம அந்த பொண்ணு வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு போதும் அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணை வச்சு செஞ்சது வந்து ரொம்பவே தப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறத விட அது சாடிசடமோட உச்சக்கட்டமாக தான் இருந்தது. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்க பட்சத்தில் என்ன சொல்கிறது, முத்து அண்ட் தீபக் பாலிடிக்ஸ் அண்ட் சவுண்டுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு, அவங்க சவுண்டே இது காமெடியாக தான் எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் காமெடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்படி சவுண்டு காமெடியாக எடுத்தால் அது அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்திருந்தாலும், ஆனால் சவுண்டை பிளான் பண்ணி கார்னர் பண்ணுங்கிறது முத்துக்கும் தீபக்கும் மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதை கரெக்டாக அவங்க இன்றைக்கி பண்ணாங்க. அந்த பொண்ணு அழவைக்கும் செஞ்சாங்க. இதுக்கு ஹவுஸ்மேட்ஸோட சப்போர்ட் ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு கிடைக்கல. 2 சைடுமே எதையும் ஒன்று பேலன்ஸ் பண்ணணும்னு ஹவுஸ்மேட்ஸும் பூசி மடுப்புன மாதிரி தான் இருந்ததுன்னும் போது அந்த பொண்ணு பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. இது எந்த அளவுக்கு 1 hourல வரும்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.